மேச ராசி அப்படிங்கிறது சாதாரண ராசியே கிடையாதுங்க. ஒரு சக்தி வாய்ந்த ராசி. இந்த மேச ராசி அப்படின்னு சொன்னால் தீப்பொறி போல் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி முன்னாடி நிற்கணும், முன்னாடி சாதிக்கணும், யாரையும் பயப்படாமல் தன்னோட வழியில் தானே சிறப்பாக போகணும் அப்படிங்கிற தைரியம் இந்த மேச ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பாக இருக்கும். ஒரு சிங்கம் எப்படி கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சாலும் அது தலையை குனியாது. அதுபோல தான் இந்த மேச ராசிக்காரங்க நீங்களுமே. உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை வரட்டும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நான் ஜெயிக்க பிறந்தவன் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் கைவிடாத ஒரு ராசி. இது வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய தடைகள் வந்திருக்கும். அந்த தடைகள்லாம் உங்களை பெருசாக பாருங்கள் உடைச்சிருக்காது, இன்னுமே உங்களை மெருகேற்றிருக்கும். உங்கள் கோபம் கூட உங்களுக்கு ஒரு பலம்தான். அந்த கோபத்தை சரியான வழியில் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை உச்சிக்கே கொண்டு போகும். இந்த மேசராசிக்காரங்க நீங்கள் பிறந்தது சாதிக்கிறதுக்கு அப்படிங்கிறத கவனமாக நினைவில் வச்சுக்கோங்க. ஆரம்பித்ததை சிறப்பாக முடிக்காமல் யாருக்காகவும் நிறுத்தாதீங்க. சீக்கிரம் முடிவு எடுக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குது. அதில் கொஞ்சம் பொறுமையை மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களோட கனவுகளை யாருக்காகவும் சொல்லி நசுக்காதீங்க, அதை செஞ்சு காட்டுங்க. ஒவ்வொரு தோல்வியுமே ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் விரைவில் முன்னுக்கு வரலாம். மேசராசிக்காரங்க ஒரு முறை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தீர்மானம் செஞ்சுட்டா அதை யாராலையுமே நிறுத்த முடியாது. அதி தீவிரமாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடிய ஒரு ராசி. உங்களுக்கு இந்த வார கிரக அமைப்பு பாருங்கள், சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த மாற்றம் முன்னேற்றமாக இருக்குமா இல்லை ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதா உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியான நிலையை தொடர்ந்து பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மேச ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களோட வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்துல பாருங்கள், நிறைய பின்னடைவை கண்டவங்களா இருக்கீங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணாலும் ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வருது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழலில் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு இறை வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை தரும், முன்னேற்றத்தை கொடுக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா முருகன் தாங்க. செவ்வாய் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலையும், செவ்வாய்க்கே அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனாலையும் முருகனுக்கு பிடிச்ச ஒரு ராசி இந்த மேச ராசி. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னாலும் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனலில் 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணுறீங்கல்ல, அப்போ முருகனை மனசார நம்பி நல்ல ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே வெகு விரைவில் உங்களை வந்தடையும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமான் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்கணும், எதிர்காலத்தை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அது என்னென்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு. ஆமாங்க, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் தொடர்ந்து பெற முடியும். மேச ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தின் கிரக சூழல் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, உங்கள் நண்பர்கள், அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம், இவங்களால் நல்ல ஒரு ஆதாயமான பலன்களை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இழுபறியாக இருந்த பிரச்சனை கூட மாறும். இதுக்கு முன்னாடி ஏதாவது அரசு காரியத்துக்காக ஏதாவது விஷயம் தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா அது இழுபறியாக இருந்திருக்கும். அந்த இழுபறியாக இருந்த அரசு காரியம் கூட அனுகூலமாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் சுமை இருந்தாலும் அதுக்கான சலுகை கிடைக்கும், பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த உடற்பயிற்சி செய்கிறத நீங்கள் முறையாக தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. எல்லா பிரச்சனைகளுமே தீரும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக உடல் உபாதை வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முன்கூட்டியாக எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் இருக்குது. ஆனால் தந்தை வழி உறவு இருக்காங்கள்ல, அவங்களால சில பிரச்சனைகள் வரவே வாய்ப்பு இருக்குது. ஏதாவது விவாதம் வருது அப்படின்னா அதை விட்டுருங்க. தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு பிரச்சனைகளை பெருசு பண்ணிடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
நிதி நிலைமை, இந்த தொழில் வியாபாரத்தில் பணப்புழக்கம் நல்லா இருக்கு, பிரச்சனை எதுவும் கிடையாது. வியாபாரத்தில் உங்கள் பங்குதாரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆதரவு பாருங்க. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய விஷயங்களை செய்வீங்க. அதுக்கான ஆர்வலாம் இப்போ பிறக்கும். நீங்கள் இந்த மேசராசிக்காரங்க புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதை சனிக்கிழமைகளில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சனிக்கிழமையில் புது விஷயங்களை தொடங்காமல் இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக வேலையில் கவனம் இல்லாமல் செயல்படக்கூடாது. பணி சுமை அதிகமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு காட்டுங்க. அதுக்கான சலுகையை நீங்கள் விரைவில் பெறுவீங்க. சக ஊழியர்களுமே உங்களுக்கு இப்போ இணக்கமாக பக்கபலமாக செயல்படுவாங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. அதுக்கப்புறம் குடும்ப சூழலில் கணவன் மனைவி இடையே நிறைய மன வருத்தங்கள் இருந்திருக்கும். போன வாரம் கூட நிறைய பிரச்சனை, இந்த சண்டை சச்சரவு வாக்குவாதம் இது வந்துக்கிட்டு தான் இருக்கும். இது ஏன் வருது அப்படின்னு எனக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? மேசராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பொறுமையாக நிதானமாக இருந்தாலும் தன்னோட குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறத மட்டும் கவனம் செலுத்தணும். விட்டு கொடுத்து போனால் கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு இடையில் அனுசரித்து போகிறது அவசியமாக தேவைப்படுற விஷயம். அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கோங்க. இல்லைன்னா மனசாபம் கூட வரலாங்க. அது உங்களுக்குள்ள இன்னுமே கொஞ்சம் பிரிவை ஏற்படுத்திடும். விட்டு கொடுத்து கோபப்படாமல் செயல்படுங்க. அதே போல் உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக செய்கிற காரியம் பாருங்கள், சிறப்பான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். மேசராசிக்காரங்க தினந்தோறும் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகர் வழிபாட்டையும் கற்பகாம்பாள் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் விலகும். அது அற்புதமான நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த இறை வழிபாட்டால் கண்டிப்பாக பெற முடியும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிலை வரணுமா? விநாயகர் வழிபாடு, கற்பகாம்பாள் வழிபாடு, நீங்கள் கோவிலுக்கே போக தேவையில்லை. உங்கள் வீட்டிலேயே மனசார இறைவனை நினச்சி வழிபடுவது நன்மை ஏற்படுத்தும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது தீபமேற்றி வழிபடுவது நல்லது. இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் அரசு வழியில் ஏதாவது உதவிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த உதவியுமே இப்போ கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய மேலதிகாரிகள் இருக்காங்களா, அவங்களோட எண்ணப்படி நடந்துக்கணும். கொடுக்குற வேலையை கொடுக்கப்பட்ட நேரத்தில் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொருட்கள் விற்பனையில் நன்மை, நல்ல ஒரு உயர்வு, இது ரெண்டுமே கிடைக்குது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ விளைச்சல் நல்லா இருக்கும். உங்களுக்கு சாதகமான அமைப்பு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்திற்கிட்ட ஏதாவது பேசுகிறீங்க, ஏதாவது விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா பொறுமையாக நடந்துக்கோங்க. பொறுமையாக உங்களுக்கான விஷயத்த சொல்லி புரிய வைங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒப்பந்தம் கிடைக்கும். அது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவர்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கணும். மாணவர்களுக்கு பெற்றவங்களோட ஆதரவு இப்போ சிறப்பாக ஒரு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் தேவைகள் அனைத்தையுமே உங்கள் பெற்றோர் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகள் உண்டாகும். இந்த மேசராசியில் அஸ்வினி, அதுக்கப்புறம் பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலையில் ராசியில் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிற செவ்வாயே வராரு. தனவாக்கு ஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் குரு, அடுத்து பஞ்சமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் சனி, இப்படி அமைஞ்சிருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த வாரம் முக்கிய நபரோட சந்திப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிற சீராக இருக்கும். மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்குது. உங்கள் நம்பிக்கையால் வரக்கூடிய பிரச்சனைகளையுமே எளிமையாக சாதிச்சு காட்டுருவீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் எதிர்பாராத திருப்பம் வரும், கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் இது ரெண்டுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் செலவு வேணால் வரும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் செஞ்ச சிறப்பான செயலுக்காக முக்கிய பொறுப்பு கூட வரும். உங்கள் செயல் திறமை அதிகரிக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் பிறக்குது. பிரிந்து போன குடும்ப உறுப்பினர் மீண்டும் உங்களை சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த மனசாபங்கள் நீங்குது. உறவினர் மத்தியில் நல்ல ஒரு மரியாதை உண்டாகுது.
பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு ஒன்று இப்போ நடக்கும். கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு மனசில் திடீர் குழப்பம் அப்படிங்கிறது வந்து போகும். குழப்பம் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல் துறையில் இருக்கிற உங்களுக்கு நீங்கள் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட செயல்களில் கவனமாக இருக்கணும். செலவை குறைக்கிறதன் மூலம் பண தட்டுப்பாடை நீங்கள் குறைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை வருது. உங்களுக்கே பாருங்கள், இப்போ ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தொழில், அதுக்கப்புறம் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகமான நடைபிறக்கும். இப்போ உங்களோட வாழ்க்கையில் தடை ஏதாவது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது இந்த வாரம் விலகிடும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வியாபாரம் வருமானம் உருவாகும். வியாபாரம் பெருகி பண வரத்து கிடைக்கும். தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமாக எந்த ஒரு செயலையும் செஞ்சால் காரிய வெற்றியை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கும், உங்களுக்கு சூழல் சிறப்பானதாகவும் மாறும். நீங்கள் இப்போ சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்கும். கொஞ்சம் மொய் செலவு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா, கூடுதலாக கொஞ்சம் அலைவீங்க. அலைச்சலை குறைச்சிக்கிறது நல்லது. சக ஊழியர்களின் உதவி பக்கபலமாக இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்ல வேலை விஷயத்தில். உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாய்ப்பு கைகூடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை துணையின் மூலமும் நல்லது நடக்கும். குடும்ப உறுப்பினரோட நலனில் அக்கறை செலுத்துறது சிறப்பு. தொழில், வியாபாரம் இதில் ஏதாவது மந்தமான நிலை இருந்தால் அது இப்போ மாறிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெறுவீங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு வழக்கு விவகாரங்களில் தாமதமான நிலை வரும். வெளியூர் பயணம் திடீர்னு போகிற மாதிரியான சூழல் வரும். மாணவர்கள் பிரிந்த நண்பர்களை மீண்டும் சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. கல்வியில் வெற்றி பெற கொஞ்சம் பாடுபட்டால் நல்லது. முருகனை தினந்தோறும் வணங்கிட்டு வாங்க. காரிய வெற்றி உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில் வரும் கவலைகள் தீரும்.